நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வீக்லியில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான தகவல்களையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. வாரம் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, நிறைய நெகட்டிவ் நியூஸஸ்லாம் இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது நிஃப்டி வீக்லியிலேயே நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் மேலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ண தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாரி இருக்குது. எல்லாரையும் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு மேலே நம்ப வச்சுட்டு இந்த இடத்துல டே கேண்டில் அப்படி ஃபார்ம் பண்ணும்போது எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். அப்படி மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் பையிங்க்கு போவோம். ஆனால் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நண்பர்களே. ஏன்னா என்னென்ன நெகட்டிவ் நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துலேயே நல்லா ட்ராவல் ஆகிட்டு வந்துச்சு. நான் இப்போ 1 ஹவரில் வச்சு காமிக்கிறேன். இதை வீக்லிலேயே நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல டபுள் பாட்டம் மார்க்கெட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா. வீக்லியில் நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆனிச்சு மார்க்கெட்டு. அந்த பிரேக் அவுட்டுக்கு தான் டார்கெட் கொடுத்துருச்சு, சரிங்களா. அந்த டார்கெட் கொடுத்துட்டு தான் இப்போ மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டு இருந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேனலை பிரேக் அவுட் ஆனதுனால அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 21,000 பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா 21,000 ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா நல்ல ஒரு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம டேயில் வச்சு அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு தெரியும். டேயில் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேப் இருக்குது மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேப் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணாமலே போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல உள்ள கேப் ஃபில்லிங், இங்கே ஒரு பெரிய கேப் ஃபில்லிங். இதை டெலீட் பண்ணிவிட்டு காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலாம் எப்போ ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் 20,000 ரேஞ்சில் இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது 21,000. அந்த 21,000 லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 20,000 வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த லெவல் வரைக்கும் கேப் ஃபில்லிங் நிறைய பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு டோஜி வச்சுட்டு டேல இது வீக்லிலேயும் ஹேமர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து மேலே வருது. எங்கே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ண வரும். இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக நம்ம ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு டெம்ப்ரரியான அப் ட்ரெண்டு தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் வைஸ் என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னா, குளோபல் வைஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சில செக்டார் வைஸ் ஐடிலாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அதே நேரத்தில் மிட் கேப் பார்த்திங்கன்னா மிட் கேப் நிறைய பபுள்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மிட் கேப்பு. இது இல்லாமல் நிறையா ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு சில செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சிலாம் இன்னும் மேலவே வர மாட்டேங்குது. ரிலையன்ஸும் கொஞ்சம் கீழே டவுன் சைடு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கீழே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமோ அப்படிங்கிறது தான் நினைக்க தோணுது. பார்க்கலாம், இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே விழுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் தான், சரிங்களா. இந்த டெக்னிக்கல் வைஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகுதா இல்லை மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த மார்க்கெட் மேலே இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்படி மேலே போயிட்டு இந்த இடம் திருப்பி அகைன் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு மார்க்கெட் இப்படி வந்துச்சு அப்படின்னா
இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கும். மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. வீக்லியில் எது மேஜரான சப்போர்ட்டாக இருக்குன்னா 21,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் 21,500ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் 21,137 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கெல்லாம் மேலே போயிடுச்சுன்னா வீக்லியில் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். இந்த ட்ரெண்டுக்கிட்ட மார்க்கெட் என்னைக்கு வருதோ அந்த ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 22,185. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த ஏரியாவில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் 22,450 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சு 22,300 அப்படிங்கிற லெவலில் கூட மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கூட ஃபாலோ ஆகலாம். இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வரணும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து டைரெக்ஷனை வந்து தீர்மானிக்க முடியும். இந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்தால் அப் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு மேலே வராத வரைக்கும் அப் ட்ரெண்டை வந்து கணிக்க முடியாது. அதே போல் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டே கேண்டில் வந்துட்டு அந்த டே கேண்டிலில் வந்து ஸ்விங்கை அடுத்த நாள் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த நோக்கத்திலேயே வந்து மார்க்கெட்டை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாகவும் இருக்கலாம், இல்லை தவறாகவும் அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை எப்படி மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா, பேப்பர் ட்ரேடில் நீங்கள் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஆப்ஷன்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரிஸ்கி அமையும். மேக்ஸிமம் 90% வந்து ஆப்ஷனில் லூசர் தான் இருக்காங்க அப்படிங்கிறத என்எஸ்சிலேயே வந்து தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன்ஸை தவிர்த்துட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறது, செல்லிங் பண்ணுறது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வித் ஹெட்ஜிங்கோட பண்ணுறது, இந்தமாரி கான்செப்டெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பின மாரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்துச்சு. இந்த ஹேமர் பேட்டர்ன் இது வரைக்கும் போடுச்சு. அடுத்த நாள் கேண்டில் இதுக்கு மேலே வந்துருந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லலாம். சில பேர் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு, இங்கே ரீடெஸ்ட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறதா இருந்தால் ஃப்ரைடே அன்னைக்கு நெஃப்டி மேலே வந்திருக்குல்ல 84 பாயிண்ட்டு, அதே போலவே வந்து பேங்க் நிஃப்டியும் இங்கே மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்க வேண்டியது தானே. ஏன்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி திரும்ப தயாராக இருக்குது. நெஃப்டி வந்து ரீடெஸ்ட் பண்ண போய்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் சேர்ந்து கூட ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகும்போது தான் டவுன் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு மேலே போகும்போது தான் அப் ட்ரெண்டு. இந்த பிளாக் கலர் லைனை நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் உங்களோட வியூஸும் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனது அப்படின்னா தான் அப் ட்ரெண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்டுக்கு மேலே போக மாட்டேங்குது. அதே போல் மேலே வந்தாலும் இந்த ட்ரெண்டில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அப்போ இந்த ஏரியாக்குள்ளாரே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மண்டே இங்கே ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 47,300 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 380, 400 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பிளாக் கலர் லைன் ட்ரெண்ட் வந்து இங்கே போக போக எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல, அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரும். 45,839 அப்படிங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 45,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 44,656 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு ஃப்ரைடே வந்த ஹை. சரிங்களா, ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 47,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வரும் அப்படிங்கும்போது இந்த லெவலை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 47,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 48,080 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 லெவலும் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸாக
இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் நிற்கிது. சரிங்களா? இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா இப்படி கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுனுங்கிறதுனால இதை கால்குலேட் பண்ண வேணாம். இதை கால்குலேட் பண்ணாமல் இந்த விக்கில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வருது பாருங்கள். பேங்க் நிஃப்டி போலவே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஓகே, புரியுதுங்களா? இந்த லைனுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டாக இருக்கும், இந்த லைனுக்கு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். இது வரைக்குமே அப் ட்ரெண்டை கணிக்க முடியாது. 21,045 வரைக்குமே அப் ட்ரெண்டை கணிக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகலாம். அந்த நோக்கத்துலேயும் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு இன்னும் பெருசாக எந்த பாசிட்டிவ் நியூஸஸும் பெருசாக வரதா தெரியல. வந்து ஒரு புல்பேக் வரதாகவும் தெரியல. வந்தால் நான் வந்து டெய்லி அனலைசிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன் மார்க்கெட் புல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத. அதற்கு தகுந்தாற் போல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 20,450 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 20,237 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 19,952 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 20,822, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 20,964, அதுக்கப்புறம் 21,050 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. மிட் கேப்பை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மிட் கேப் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போதே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மிட் கேப் பல நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணலை. பல நாளாக பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வச்சுட்டு இந்த ட்ரெண்டையே மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணல. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் இந்த சேனலுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இந்த இடத்துலையே டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல 10,933 ரேஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன், அங்கேருந்து 1000 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு. ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஃபால் கிடச்சிது. இந்த இடத்த அழகாக ரீடெஸ்ட்டும் பண்ணுச்சு. இந்த எல்லோ கலர் ஜோன்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரிமைன் எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பாருங்கள், இந்த லெவலில் மார்க்கெட் வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இப்படி வந்து மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்துகிட்டு இங்கே டபுள் டாப் எடுத்துருக்குங்களா, அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறு இருந்துச்சு. அவர் தடுமாறிட்டு நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. அகைன் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு. அகைன் எங்கே போகுது அப்படின்னா இங்கே வரைக்கும் போயிட்டு கூட ஃபால் ஆகலாம், இல்லை மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீக்லியில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நான் டெய்லி அனலைசிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன் மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சா திரும்பலையான்னு. அது வரைக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்குவோம். ப்ரீவியஸாக வந்த இந்த ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 20,259 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது 10,259 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே வந்துச்சுன்னா 10,071, 10,000ங்கிற மேஜரான லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 9,877 அப்படிங்கிற லெவல் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 10,000ங்கிற லெவல்லையே மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுக்கலாம். நெஃப்டி ஒரு இன்னொரு 400-500 புள்ளிகள் விழுகும் போது மிட் கேப் இந்த இடத்துலேருந்து போயிட்டு இப்படி திரும்பி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான சான்சஸ் கூட இருந்துச்சுன்னா டபுள் பாட்டம் மாரி ஆகிடும். இந்த இடத்த வந்து பாருங்கள், எல்லா பக்கமுமே யோசிக்கணும் எப்படி வந்து கன்வெர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி நெஃப்டி அந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுகும் போது திருப்பி வந்துட்டு திருப்பி போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் நல்லா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வி ஷேப் ரெக்கவரி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா டபுள் பாட்டம் ரெக்கவரி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் விழுகும் போது மிட் கேப்பும் விழுகும், நல்ல ஒரு கரெக்டான ஒரு கரெக்ஷன் ஆகும். ஏன்னா மிட் கேப்பை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து ரீசெண்ட் டேஸாக வைக்கல. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் வச்சுருக்கு. இதையும் தாண்டி மேலே போகிறாங்க அப்படின்னா டபுள் பாட்டம் எடுக்கும்போது கூட அந்த கரெக்ஷனை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். ஓகே, எல்லாமே யூகங்கள் தான். எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட்டில் அந்த டைமிங்கில் ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்டை வந்து ஒரே வியூவில் வந்து நம்ம எப்போதுமே அப்ரோச் பண்ணக்கூடாது. இப்படியும் போகலாம், விஷேப் ரெக்கவரியும் கொடுக்கலாம், டபுள் பாட்டம் ரெக்கவரியும் கொடுக்கலாம், ஹெட் அண்ட் ஷோல்டரும் வைக்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எந்த ஏரியாவில் எடுக்கும், எந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓவராலாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கணும். அதுவும் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டா மட்டும்தான். நீங்களும் இதே போல் அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 அக்கௌண்ட் கூட டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான், வெரி லோ ப்ரோக்கரேஜ். நானுமே அதான் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் வந்து 40,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து உங்களால் மட்டும்தான் நடந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எப்போதுமே மார்க்கெட் வந்து வர இருக்கிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து மார்க்கெட்டை வந்து பாருங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து எலெக்ஷன் வரைக்கும் கன்சல்டேஷனே ஆகிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்தமாரி ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறது, நெஃப்டி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறது, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எலெக்ஷன் நடந்து முடிச்சுட்டு ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 1.5 மாதங்கள் 2 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. மே, ஜூன், ஜூலையில் தான் ரிசல்ட் வருது. அப்போ அதுக்குள்ளார மார்க்கெட் வந்து இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்க மார்க்கெட் இந்த இடத்துல எலெக்ஷனுக்குள்ளார இந்த கரெக்ஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு வரைக்கும் டபுள் டாப் எடுக்க இந்த பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகி இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1 or 2 வீக்ஸ் மார்க்கெட் டயத்தில் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகலாம். 21,000ங்கிற ரேஞ்சில் வந்து கன்சல்டேஷன் ஆகலாம். கன்சல்டேஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கன்சல்டேஷன் ஆகும்போது எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு பயம் உண்டாகும். மார்க்கெட்டில் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து ஜெயிக்குமா, ஜெயிச்சுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுக்கும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி ரெக்கவரி கொடுக்கும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடிய டைமிங்க்கும் மார்க்கெட்டோட சினாரியோவுக்கும் ஒத்துப்போகுது. இப்போது இந்த டைமிங் வந்து கிட்டத்தட்ட இதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 மாதங்கள் எடுக்கலாம். இந்த சினாரியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே யூகம் தான். இப்படி நடக்கலாம். இந்த கண்ணோட்டத்தில் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து இப்படி போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபாலோ ஆகி இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சில் ஜோனில் கன்சல்டேஷன் ஆகலாம். எலெக்ஷன் டைமிங்கில் ரிசல்ட் வரதை பொறுத்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு மேஜர் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இங்கேருந்து மேலே போகணுதுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கேருந்து கீழே போணுச்சுனாலும் நல்லா டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் மார்க்கெட்டோட சினாரியோவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது. இந்த கண்ணோட்டத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட வியூ எப்படி இருக்குது, நமது அனலைசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.